உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என்ன நீ நடக்கிறது எல்லாம் பார்த்துட்டு எதுவும் சொல்லாம இருந்தா என்ன அர்த்தம்? மாயா நம்ம வீட்டு பொண்ணு, அவங்க பாட்டுக்கு அவங்க வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு போறாங்க. நீயும் பார்த்துட்டு அமைதியா இருக்க. மாயா சந்தோஷமா இருக்கணும். அதுக்கு என்ன வேணுமோ அதை செய்ய வேண்டியது உன் பொறுப்பு. அவ்வளவுதான் சொல்லுவேன். நம்ம வீட்டு பொண்ணை நம்மளே விட்டு கொடுத்து பேசிட்டா புகுந்த வீட்டுல எப்படி மதிப்பாங்க மாப்பிள்ள சார்? அவ தப்பே பண்ணிருந்தாலும் மாயா உன் தங்கச்சி. அது இல்லன்னு ஆயிடுமா கௌதம்? அம்மா ப்ளீஸ், இனிமே இதை பத்தி பேச வேண்டாம். கௌதம், கௌதம் நில்லுங்க. எங்க போறீங்க? என்னாச்சு உனக்கு? நான் கௌதம் கிட்ட பேச போறேன். அதான் கௌதம் இத பத்தி பேசாதன்னு சொல்றான்ல, அப்புறம் என்ன சகுந்தலா? அவனை கொஞ்சம் நிம்மதியா இருக்க விடு. பாவண்டி என் பேரன் தலையில இடி விழுந்த மாதிரி இருக்கான். இல்லத்த, நான் இப்பவே கௌதம் கிட்ட பேசிதான் ஆகணும். மனசு நொந்து போயிருக்காரு, அவர்கிட்ட என்ன பேச போறீங்க? மாயா செஞ்சது தப்பே இல்லைன்னு சொல்ல போறீங்களா? புள்ள பூச்சிக்கு என்னடா கொடுக்கு முளைக்க ஆரம்பிச்சிருச்சு? மதுமிதா, இது கௌதம்க்கும் எனக்கும் நடுவுல இருக்கிறது. நீ குறுக்க வராத. நான் ஏன் குறுக்க வரக்கூடாது? நான் அப்படிதான் வருவேன். உங்க பொண்ணுக்கு வக்காலத்தை வாங்கிக்கிட்டு நீங்க அவர் மனசை இன்னும் புண்படுத்த பாக்குறீங்களா? ஏய் வேணாம், நானே செம்ம டென்ஷன்ல இருக்கேன். போயிடு. நான் அதை விட டென்ஷன்ல இருக்கேன். பொறுமையா சொல்றேன். இப்ப போய் அவரை தொந்தரவு பண்ணாதீங்க. தப்பு பண்ணது உங்க பொண்ணு. முடிஞ்சா உங்க பொண்ணுக்கு போய் அறிவுரை சொல்லுங்க. அதை விட்டுட்டு அவர்கிட்ட போய் பேசி இன்னும் அவரை கஷ்டப்படுத்தாதீங்க. ஏய், நீ இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து இதை செய் அதை செய்ன்னு நான் எதுவுமே உன்கிட்ட சொன்னதே கிடையாது. உன் விஷயத்துல நான் தலையிட்டது கிடையாது. அதே மாதிரி என் விஷயத்துல நீயும் தலையிடாத. மீறி தலையிட்டா தலையிட்டா என்ன? நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், பதிலுக்கு பதில் பேசிக்கிட்டே இருக்க. நான் என் பையன் கூட பேசக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யாரடி? நான் அவரோட பொண்டாட்டி. அப்படி சொல்லு மது. சகுந்தலா, உன் பொண்ணு பண்ண தப்ப கண்டிக்க உனக்கு துப்பு இல்ல? நீ எல்லாம் இவளை கேட்க வந்துட்டியா? என் புருஷன் தான் எனக்கு முக்கியம். அவர் மனசை கஷ்டப்படுத்த யாரா இருந்தாலும் நான் அனுமதிக்க மாட்டேன். அத மீறி யாராவது அப்படி நடந்துகிட்டா அது யாரா இருந்தாலும் நான் கேட்பேன். அது நீங்களா இருந்தாலும் நான் கேட்பேன். என்ன கேட்க கூடாதுன்னு சொல்றதுக்கு இங்க யாருக்குமே உரிமை கிடையாது. மதுமிதா, எதுக்கு கத்துறீங்க? போங்க, போய் உங்க பொண்ணுக்கு புத்தி சொல்லுங்க. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.